இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூஜைக்கு வரும் பெண்களை லாட்ஜுக்கு அழைத்து சென்று உல்லாசம் அனுபவித்து வந்த கணவரின் செயலை கண்டித்த மனைவியை கொடுமைப்படுத்தி வந்ததால் நீதிமன்றத்தில் முறையிட கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சிறை தண்டனையை எதிர்த்து கணவர் மேல்முறையீடு செய்ய கீழமை நீதிமன்றத்தின் தண்டனையை உறுதி செய்திருக்கிறது சென்னை மாநகர 2வது கூடுதல் குற்றவியல் நீதிமன்றம். சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்தவர் மதுக்கர் துக்ரில்லா. இன்ஜினியரான இவரது மனைவி சோபா. 1987ஆம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் வேலை பார்த்து வந்த மதுக்கர் கடந்த 2002ஆம் ஆண்டு சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் குடியேறியிருக்கிறார்கள். சாய்பாபாவின் மீது மதுக்கருக்கு நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. இதனால் வீட்டிலேயே புட்டபர்த்தி சாய்பாபாவுக்கு அறக்கட்டளை தொடங்கி பக்தி மார்க்கத்தை வளர்த்து வந்திருக்கிறார் இவர். இந்த அறக்கட்டளைக்கு பெண்களின் வருகை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. பூஜைக்கு வரக்கூடிய பெண்களுடன் தனிமையில் இருந்து வந்துள்ளார் இவர். அந்த பெண்களை வெளியே அழைத்து சென்று லாட்ஜில் கூட உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளார். ஆரம்பத்தில் கணவனுடைய பக்தி மார்க்கத்தை கண்டு மகிழ்ந்த சோபா பின்னர் உண்மை தெரிய வந்ததும் அதை கைவிடும்படி கணவரை கண்டித்து இருக்கிறார். ஆனால் மதுக்கர் அதற்கு சம்மதிக்காததால் தொடர்ந்து கணவரிடம் அது குறித்து சண்டை போட மனைவியை அடித்து துன்புறுத்தி வந்திருக்கிறார் மதுக்கர். இதனால் கடந்த 2005ஆம் ஆண்டு சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மதுக்கர் மீது அவருடைய மனைவி சோபா புகார் அளித்துள்ளார். மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுக்கரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். எழும்பூர் முதன்மை நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு நடந்து வந்தது. இந்த வழக்கில் கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் மதுக்கருக்கு 6 மாத சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை மாநகர 2வது கூடுதல் குற்றவியல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் மதுக்கர். ஆனால் மனைவியை அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி உள்ளார் என்பதற்கான குற்றச்சாட்டுகள் உறுதியானதால் கீழமை நீதிமன்றம் வழங்கிய 6 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.